வாங்கி உறிஞ்சா கூட ஒண்ணுமே நடக்காது. அதுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க வருஷம்லாம் வந்து வாங்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஹரிஷ் கோஸ்ட் ரிமூவ் பண்ணி விடு. ஏன் ப்ரோ ஏன் ஓடுற? அட ஓடலடா, பக்கா ஆகி போச்சுடா, வெளியே தூக்கி போட்டுருச்சா. இன்னும் அடிக்கவே இல்ல, நாமளே தானே அடிச்சுக்கிறோம். இன்னும் யாரையும் அடிக்கலையா, அதுக்குள்ள ஏன் ஓடுற? இப்படியே இருக்கியே காலத்துக்கும் இப்படியே இருக்கியே. ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வர மாட்டேங்குது, போராட்டம் பண்ணுவோம்னா அதுக்கும் வர மாட்டீங்க. இது புதுசா இருக்கு. என்ன இது புதுசா இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அவர் நீ வேணா சண்டை போடுங்க, அடாவடி பண்ணுங்க, நான் ஒரு படம் எப்போ வந்தாலும் போய் பார்ப்பேன். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் நாங்க மட்டும் என்னையா எப்ப வந்தாலும் பார்த்து பார்ப்போம். அப்புறமா வந்துட்டு சூர்யா அண்ணனுக்கு மட்டும் ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ வருது, சூர்யா அப்படியே பேசிட்டே இருக்க வேண்டியது. ஏன் வருதோ நீ நார்மல் டேல விடுற, ட்ரை மந்த்ல விடுற, அவனுக்கும் போவே விருப்பம் இல்லாத டைம்ல விடுற. வெறி கொண்டு சரி போவோம், இந்த அழகாக போவான்னு போனா படம் ஆவரேஜா இருக்கு, கடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. ரிலீஸ்னா செலவா போய் பார்ப்போம், படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம் நினைச்சிட்டு வருவாங்க. அது சுமாரா இருந்தா கூட நல்லா இருந்தா ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த ஆவரேஜ் படத்தையாவது ஃபெஸ்டிவல்ல விட்டா அவர்களுக்கா சமாளிக்கலாம். நல்லா இருக்குன்னு ஓடுவாங்க. சூப்பரா இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லா ஷோலயும் உட்காந்துட்டு இருப்பானுங்க. நல்லா இருக்கு சிரிப்பாங்க, சின்னதா ஒரு ஜோக் வந்தா கூட சிரிப்பானுங்க. ஜிபியும் வருது, விடாமுயற்சியும் வருது. ஜிபியு தான் மட்டமா இருந்துச்சு. விடாமுயற்சி எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா விடாமுயற்சி ஓடல, ஜிபியு நல்லா போச்சு. ரீசன் என்ன? ஃபெஸ்டிவல் ரிலீஸ், நல்லா ஹாலிடே ரிலீஸ், பெரிய ஸ்டாரு மயிறு ஸ்டாருன்னு வானுங்க. அவனுங்களே எங்கேயாவது ஃபெஸ்டிவலை விட்டு வெளில வரானுங்களா? தீபாவளி பொங்கல் இந்த ஏப்ரல் 14 5-6 நாள் லீவு, இதுலதான் மூடி உக்காடுறானுங்க. இத கேட்டா கூட கடின்னு கடிக்கிறானுங்க. யாராச்சும் சொல்லுங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி இல்ல எந்த இண்டஸ்ட்ரினாலும் எடுத்துக்கோங்க, 14 வருஷம் தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல்ல வராத ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க பெரிய ஹீரோ யாராச்சும் இருக்காங்களா? அவனாச்சும் வந்து இந்த பொங்கல் டைம் பாத்தீங்கன்னா எல்லா பொங்கல்லையுமே தெலுங்குல பாத்தீங்கன்னா 4 படம் ஒட்டுக்கா வந்துடும், பெரிய ஹீரோஸ் படம் எல்லாமே. அவன பயப்பட்ட அவனுக்கு தெரியுங்க. நீங்க எப்படி உங்களுக்கு கிட்ஸ் ஆடியன்ஸ் எப்படி வர்றாங்க? கிட்ஸ் வந்து என்ன ப்ரோ சூர்யா ராஜசேகர பண்ணி ராஜசேகரன் டாக் பண்ணிருங்க ப்ரோ. ப்ரோ அந்த பூமர்ல டாக் பண்ணீங்கன்னா வந்து ஒண்ணும் பண்ண போறாங்க. அவன டாக் பண்ணிட்டீங்க, டாக் பண்ணிட்டு டேக் பண்ண இதுல அடிலாம் இல்லையா? காமனான கொஸ்டின் தான், ஒன்னும் இல்ல. நீ நம்ம வந்து ஒண்ணும் இல்ல, இந்த விஜய் வந்து கிட்ஸ் ஆடியன்ஸ் ஈஸியா புடிச்சிடறாரு. விஜய்க்கு வந்து குழந்தைங்க ஃபேன்ஸ் அதிகம். நான் எப்படி வருது? ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி விட மாட்டாப்புல வருஷலா படத்தை இறக்கி விட்டுட்டே இருந்தா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இவனை ஸ்கிரீன்ல பார்த்தா அப்ப என்ன ஆகும்? இனிமே நம்ம இவன் ஃபேன் தான், அந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இவன் ஃபேனு இப்படிதான் ஆகுறானுங்க. இது கூடமா தெரியாது? ஒரு பிசினஸ்ல இருக்கானுங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க, அத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி வேற. எதுக்கு இத்தனை கம்பெனி? எதுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேற? எதுக்கு இவனுங்க பண்றாங்க? இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, எல்லாரும் சின்ன ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தாலே இவன் ஃபேன், அவ்வளவுதான். குழந்தைங்க இப்படிதான் ஆகும். கண்ணு முழிச்சதுமே இப்படி பார்த்தா என்ன ஆகும்? அந்த கண்ணு அதே மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் படத்துக்கு போவோன்னு பிசி சென்டர்ல இருக்காங்க, அப்படிதான் மைண்ட் செட்டே ஆகி போயிருக்காங்க. மற்ற நாள்ல எல்லாம் எந்த படம் வந்தாலும் யார் படம்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. தீபாவளி பொங்கலா ஓகே, நாம கடையை கொண்டு சாத்திட்டு கிளம்புவோம். அன்னைக்கு தீபாவளி டைம் பாத்தீங்கன்னா, பொங்கல் டைம் பாத்தீங்கன்னா கடையே இருக்காது, எல்லாரும் தியேட்டர்ல இருப்பானுங்க. அந்த செலவோட படத்துக்கு போகணும்னு இருப்பானுங்க. இது கூட புரியாதா? பெரிய ஸ்டார்ன்னு சொல்றவனே நானும் ஹாலிடேல வரானா? இங்க பாரு, நான் என் படம் வர்ற அன்னைக்கு தீபாவளி பொங்கல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனாச்சும் வரானா? இல்ல, தீபாவளி பொங்கலுக்கு வந்து நான் பெரிய ஸ்டார்னு காட்டிப்பான், அப்படிதான் இருக்கானுங்க. நம்ம மட்டும் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணோம்? பிரதீப் ரங்கநாதன் கூட புடிச்சுக்கிட்டாங்க பாயிண்ட் கரெக்டா. அவங்களே நான் விட்டுருவேங்க. ஏதாவது புதுசா வர்றவன் அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வரான். எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லுவாங்கல்ல, விஜயோ அஜித்தோ ரஜினியோ எங்கேயாவது வர்றாங்களா? நார்மலா ஒரு டேல நாங்க வரையா, எங்க படம் வர அன்னைக்குதான் தீபாவளி பொங்கல்னு வர்றாங்களா? வரவே மாட்டாங்க. நீ வேற ஓடிடின்னு வச்சு விட்டுரு. யோ அப்படியே போடியா, அவங்கள டேக் பண்ணி வேணாலும் விடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது காமனான கொஸ்டின். ஏன் பிசினஸ்ல இருக்கேன், இது புரியாதா? எப்படி இவங்க கேட்டா நம்ம இப்ப நம்ம டாப் 3 கேம்ல நம்ம இல்ல, என்ன ரீசனு? கடைசியா எடுத்து பார்த்தா ஒருத்தவன் 18 படம் ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான். 6 பொங்கல், 6 தீபாவளி, அது இல்லாம 6 இந்த ஏப்ரல் 14 விநாயகர் சதுர்த்தின்னு ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான் விஜய். அஜித் எடுத்து பார்த்தாக்கா 6 தீபாவளி பொங்கலுக்கு வந்திருக்கான் கடைசி 14 படத்துல, 14 வருஷத்துல.
ரஜினி எடுத்து பார்த்தா 18 வரைக்கும் அவர் வந்திருக்க மாட்டாரு. பேட்டை அந்த டைம்ல அவருக்கு புரியுது, ஐயோ நம்மளை எவனும் கண்டுக்கலடா காலாபடத்துலாம் பார்த்தா ஓப்பனிங்கே இல்ல, புரிஞ்சிடுச்சு. சரி பேட்டை படத்தை எடுத்துட்டு வா, பொங்கலுக்கு தான் வர்றோம், அண்ணாத்தையோ தர்பாரு பொங்கல் தீபாவளி தான் நம்ம வர்றோம், வந்து அதை புடிச்சிட்டு அடுத்து அந்த டிமாண்டை வந்து அடுத்து அப்படி சஸ்டெயின் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஏன் நமக்கு இந்த பிரச்சனை? முடிக்க கூட இல்ல வேட்டையன்லாம் தெரியுமா? வேட்டையே விடுங்க, நான் 3 படம் சொன்னேன்ல, பேட்டை, அண்ணாத்தே, தர்பாரு, 3மே வந்து தீபாவளி பொங்கல் தான். இது வேட்டையெல்லாம் கூட இந்த ஆயுத பூஜை விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் செகண்டரி அவங்கள பொறுத்த வரையும். சூப்பர் ஸ்டார் விடுங்க, ஜீவா கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் என்ன டைம். நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன ஆக்டர்ஸ் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக வர்றான். நீ அவங்க கூட கம்பேரே பண்ண. பெரிய ஆக்டர்ஸ் எதுக்கு வரான்? நீ தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, எதுக்கு வரான்? அவன் இப்ப என்னதான் சொன்னாலும் நீ தீபாவளி பொங்கலுக்கு வந்தாதான் புதுசா ஃபேன்ஸையும் பிடிக்க முடியும், எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவரும் பண்ண முடியும், நெகட்டிவ் ரிவ்யூ வராது. வந்தா கூட அதை ஒரு விஷயமா எடுத்துக்காம தீபாவளி பொங்கல்னா படத்துக்கு போகணும். யார் பெரிய ஹீரோ படம், என்ன படம் வந்திருக்கா, ரஜினி படம் வந்திருக்கா, விஜய் படம் வந்திருக்கா, அஜித் படம் வந்திருக்கா, சூர்யா படம் வந்திருக்கா, இப்படிதான் பார்த்து போவேன். நீ தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வரையும் நீ பீக்ல இருந்த, நீ எப்போ அதை அவாய்ட் பண்ணியோ அப்படியே தெரிஞ்சு வந்துட்டு இருக்க. இது கூட புரியலன்னா என்ன சொல்றது? இதுக்கு எதுக்கு 9 ப்ரொடக்ஷன் ஹவுஸ், 9000 டிஸ்ட்ரிபியூஷன் டீம் வேற? இல்ல இதுல மலேசியால ஆரம்பிச்சிருக்கானே பைத்தியக்காரன். எல்லாத்துலயும் ஆரம்பிச்சுட்டு தீபாவளி பொங்கல் எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கடா. பிப்ரவரி 10, நவம்பர் 14, அதுவும் டிசம்பர் 26 வந்துடக்கூடாது. ஏன்னா இப்பதான் கிறிஸ்துமஸ் வந்துடுது இல்ல, அது கூட உனக்கு ஹாலிடேன்னு தெரியுது. நீ நவம்பர் 14 வா, அது இல்லையா மார்ச் 10 வா, அது இல்லையா இந்த பக்கம் ஆகஸ்ட் 15 இருக்கும், அதுல வர மாட்டேன். செப்டம்பர் 20 வந்து செப்டம்பர் 20 வந்து எப்படியா உருப்படியா பண்ண முடியும்? தியேட்டர் ஸ்கிரீன் வந்து 400 ஸ்கிரீன் தான் கொடுப்பாங்க. ஆமா, ரெட் ஜெயண்ட் நல்லா பண்றான்னு தெரியும், அவங்க கூட தான் பிரச்சனை பண்ணுவான்னு நின்னுட்டு அவங்க கூட சண்டை போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு? ரோமியோ கூட கொடுக்க மாட்டேங்காங்க. ரெட் ஜெயண்ட் விட ரோமியோ கூட கொடுக்கறது கிடையாது. அவங்களும் சூப்பரா தான் பண்ணிருக்காங்க. நம்ம என்னத்தாங்க சொல்ற, இதுல அவர் அடிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸியா அந்த கடிக்கிறத புரிய வைக்கதான் ட்ரை பண்றோம். யாருக்குதான் புரியும்? இல்லையா, யாராச்சும் எந்த ஆக்டராவது இருக்கணும், வேற இண்டஸ்ட்ரியை கூட எடுத்துக்கோ, வந்துட்டு இருக்கடான்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டானு. என்னத்த சொல்றது? இது கூட புரியாம என் படத்துக்கு மட்டும் 80 மார்க் வைக்கிறாங்க, 90 மார்க் வைப்பாங்க தான். நீ போய் பிப்ரவரி 10, செப்டம்பர் 20 எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சு அவன் செலவுலாம் காசெல்லாம் காலி பண்ணி கரியாக்குனதுக்கு அப்புறம் நீ வந்து விடுவ. வெள்ளம் வரும்போது கரெக்டா வந்து விட்டுட்டு இருந்தா, அவ்வளவு போராட்டத்துக்கு மீறி உன் படத்துக்கு வந்து பார்த்தா 100% சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். எடுத்ததுமே நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? நீ தீபாவளி பொங்கலுக்கு வா, அது தவிர வேற வழியே கிடையாது. என்னத்தான் இவனுங்க ப்ரொடக்ஷன் டீம் உட்காந்து அனலைஸ் பண்ணுவானுங்கன்னே தெரிய மாட்டேன். இந்த 5 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுட்டு இருக்காங்கன்னா என்னத்த உட்காந்து இவனுக்கு அனலைஸ் பண்ணுவானுங்க, என்ன டீம் வச்சிருக்கானுங்க? இந்த அகரம் ப்ராசஸ பார்த்தாலே தலை சுத்துற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயத்த அப்படி ஓரளவுக்கு புடிச்சு இருக்கிறதுல யாரு மோஸ்ட் யாருக்கு ரொம்ப ஹெல்ப் தேவைப்படுது அவனை கரெக்டா ஹெல்ப் பண்றானுங்க. சும்மா எடுத்தவங்க ஒருத்தன் பண்ணலையே, அதுக்கு இருக்க டீம்லயாவது எவனையாவது ஒருத்தனை இதுல போட்டு விடுங்கயா. ஏன் இந்த ஃபெஸ்டிவல் லிஸ்ட்க்கு ஏன் வரணும், எப்படி வரணும், அதுக்கு எப்படி பிளான் பண்ணி படத்தை எடுக்கணும், அதுல எவனையாவது ஒருத்தனையாவது இழுத்து விட்டாலும் அது பரவாயில்ல. இதுல விடாம இருக்க எல்லா பார்ட்டிஸ் கூடயும் ஃபைட்டு. பூமரியா கூட இருக்கிறது போல ஆதி காலத்து பூமர் எதுவும் தெரியாது. இந்த வருஷம் எப்படி நடந்து எனக்கு எவன பூமர்னு சொல்றேனே தெரியலையா. ரஜினி வயசுக்கு லைக்கா கூட பண்ணாலும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வருது, சன் பிக்சர்ஸ் கூட பண்ணாலும் வருது. நம்மளும் 2 படம் பண்ணோம். ஈடி மார்ச் 10 வருது, செப்டம்பர் 20 வருது காப்பான், ஆகஸ்ட் 15 கூட வரலையா. ஆனா அதே ரஜினி பண்ணா வருது. எப்படி? யார் அப்ப சொல்றா? ஹீரோ தான் முடிவு பண்றாங்க. ஏன் நீங்க பண்ண மாட்டீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணா உங்க கையை யாராவது பிடிச்சி கட்டிச்சு வச்சிருக்காங்களா? மார்க்கெட் வேல்யூ தான் மேட்ரு, ஹீரோ மேட்ரு கிடையாது. என்னங்க மார்க்கெட் வேல்யூ? நான் என்ன சொல்றேன், புதுசா வர்றவனும் ஆசைப்படுறான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணாதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் உச்சத்துல உச்சம்னு சொல்றாங்க எல்லாம் அதுதான் ஆசைப்படுறான். எதுக்கு? அவனுக்கு தெரியுது நார்மலா வர்ற இடத்த விட இந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ்னா ஒரு 10-20% ஈஸியா எக்ஸ்ட்ரா வருது. அது அவனுக்கு புரியுது. அதனால அவன் அப்படி பண்றான். ஒண்ணு நம்ம ஒரு பிசினஸ்ல இருக்கோம்னா எவன் டாப்ல இருக்கானோ அவன் என்ன பண்றான்னு பார்த்தாலே போதும், அதை மிமிக் பண்ணாலே நம்ம ஈஸியா அந்த இடத்த பிடிக்கலாம். ஏதாவது 1-2 நல்ல படம் வந்தா அதை எடுத்து போய் ஓடிடிலயும் விட்டுறாப்புல. ஐயோ அதோட குடும்பம் எதை சொல்லி அந்த அந்த கொடுமையில இருந்து மீள்றதுக்கு வேற எவனாவது இருந்தானா அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணுவோம், ஃபேன்ஸ் எப்படி ஹாப்பியா வச்சிருப்போம் அப்படின்னு பார்ப்பான்.
ஏங்க அதுக்கு ஒரு முயற்சியே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நம்மள பார்த்து கத்துக்கிட்டு முன்னாடி வந்து நம்பர் 1 ஆயிட்டானுங்க பல பேரு. ஆமா ஒன்னும் சொல்றது இல்ல. விஜய்லாம் நம்ம கிட்ட அடி வாங்கி அவன் ஸ்ட்ராங் ஆகி அவன் அவன் பாரு நம்ம ஃபெஸ்டிவல் ரிலீஸ் வர்றத நிறுத்திட்டான். ஆனா அவன் விடவே இல்ல. ஏடிஎம் கார்த்திகிட்டையும் அடி வாங்கினா, எல்லார்டையும் அடி வாங்கி வேலை ஏதோ வேலை மாதிரி வருது அடி வாங்கினா, அடுத்து நம்ம வேணா பொங்கலோ தீபாவளிக்கு வர்றதை நிறுத்திட்டோம். ஆனா அவன் பாரு 2012 பொங்கல்ல நண்பன் வந்துச்சு, தீபாவளிக்கு வந்து துப்பாக்கி வந்துச்சு, அவ்வளவுதான் கம்பேக் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா 2013 அதுவும் நமக்கு எப்படி நல்ல படம் ஒரு நான் ஹாலிடே ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆகி ஹையஸ்ட் கிராசர் பண்றாரு 2013. இல்ல அவங்க வந்து மெர்சல், சர்க்காரு, பிகில் 3 படமும் அப்படியே தொடர்ந்து தீபாவளிக்கு 3 வருஷம் கண்டினியூவா ரிலீஸ் பண்ணாங்க ஃபெஸ்டிவல்ல. ஆமா அந்த அளவுக்கு இது பண்றான் அவன் அந்த அளவுக்கு எதுன்னு அவன் தெரியல. அதாவது மெர்சல் படம் நல்லா ஓடிச்சு. அடுத்தது ஐயோ நம்ம எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம யாருக்கூடயும் போட்டி போடக்கூடாது, தனியா வரணும். பிகில் பெருசா இதே பண்ணலாம். ஆனா ஃபெஸ்டிவல்ல அது ஒரு அளவுக்கு அவங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் சர்க்காரே செகண்ட் ஹாஃப்லாம் நீங்க ரொம்ப இது மொக்கையா இருக்கும்யா. சர்க்கார்லாம் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் அந்த டிமாண்ட கிரியேட் பண்ணி அப்படி போறதுதான். இதே ஒரு நார்மல் டேனா முத நாளே ஊத்தி மூடிடும். சர்க்காரும் சரி பிகுலும் சரி. இந்த ஏகே பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏகே பாயிண்ட் ஆஃப் வியூல போக்கிரி ஆழ்வார் வந்து டிசாஸ்டர். ஆனா அதார நிறுத்தல அவன். பாத்தீங்கன்னா ஜில்லா வீரம், அடுத்து பேட்டை விசுவாசம், அப்படி வரிசை அவன் போட்டு தானே இருந்தான் இப்போ வரைக்கும். ஆமாங்க அவன் இப்போ அப்ப தனியா என்னைக்காவது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் தீபாவளியோ பொங்கலோ மாட்டிச்சுனாக்கா முடிஞ்சது இல்ல. நீ வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஆமா பேட்டா அவங்க பண்ணாங்க விஸ்வாஸ். ஆமா ஆப்போசிட்டா வேற யாரா இருந்தாலும் பிரச்சனை தான் bro. அது நம்மளாம் வந்தோம்னா பெரிய பிரச்சனை தான். ஏங்க இது அதுவே கிடையாதுங்க. நான் சொல்றேன் ரெட் ஜெயண்டாலலாம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கண்ட்ரோல் பண்ணி இதெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்க ஃபெஸ்டிவல் டைமுக்கு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நான் சொல்றேன். இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து சூர்யானா ஃபேன் தான். இப்ப விஜய் படத்துக்கு கூட நம்ம கிளாஷ் வருதுன்னா, நம்ம வந்து அடுத்து விஜய் படத்தை பார்க்காமலே இருப்போம். இன்னைக்கு சூர்யானா படம் பார்க்கறோம்னா அடுத்து போய் விஜய் படத்தை நம்ம பார்த்துட்டு தான் நல்லா இல்லைன்னா சொல்லுவோம். அதே தான் விஜய் ஃபேன்ஸும் பண்ணுவாங்க. அவங்க படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கும் போய் பார்த்துட்டு தான் வருவாங்க. சும்மா வந்து சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நீ நான் ஹாலிடேல விட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம மட்டும் தான் போய் பார்ப்போம். வேற எவனும் வந்து பார்க்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. சும்மாவே நெகட்டிவ் ரிவ்யூ பழகிட்டு இருப்பான். கிளாஷ் பண்ணாலே ஒரு இவனுங்க சொல்லுவானுங்கல்ல ஃப்ரெண்ட்ஸு போவான் வருவான் அந்த இது இருக்குயா. கிளாஷ் எவ்வளவு பெரிய இது அதை பண்ணாம அதுவும் இந்த இப்ப பொங்கல் எல்லாம் வந்து 10 நாள் அந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா 10 நாள் ஆயிடுதுல. நீ மொதல் வீக்கெண்ட் ஒரு படத்தை பார்த்துருவ, 2வது வீக்கெண்ட் வேற படத்தை தான் பார்க்க தோணும். இல்ல ரெட் இதே படத்தை பார்க்க ஜெயண்ட் தோணாது. சன் பிக்சர்ஸ் சொல்றீங்கல்ல, இப்போ பீஸ்ட் கேஜிஎஃப் வந்தப்போ கேஜிஎஃப் ஸ்கிரீன்ஸே கிடையாது, கம்மி தான் முதல் 2 நாள். அப்போ ஆமா மக்கள் வோடாஃபோன்ல மார்ச்ல கேஜிஎஃப்ன்றது வந்து அது மாறுறது. கேஜிஎஃப்ன்றதே அதே வந்து வேற ஸ்டேட் ஹீரோ. அதுவும் இல்லாம 2 அதுவும் இல்லாம கேஜிஎஃப் 1 வந்து இங்க ஒன்றும் ஓடலாம் இல்ல. சும்மா ஒரு ஹைப் இருக்காங்க. அது எந்த லெவல்ல இருக்குன்னே தெரியாது கிரவுண்ட் லெவல்ல. முன்னாடியே இந்த அளவுக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா ஈக்குவலாவே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இல்ல. இப்ப நம்ம படம்லாம் வருதுன்னா ஈக்குவல் ஸ்கிரீன் தான் கிடைக்குமா. நீங்க யார் வச்சு பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 500 600 அந்த ரேஞ்சுக்கு ஒரு 50 100 தான் வித்தியாசமே இருக்கும். இவங்க ஆனா பொங்கலுக்கு எல்லாம் வருவாங்கன்னா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. வந்தா தீபாவளி, அப்படி இல்லையா பிப்ரவரி 9 இல்ல 18 மார்ச் 10 போயிட்டு இருக்க வேண்டியதான். மாறா ப்ரோ இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு நீங்க தீபாவளியே சொல்லிட்டு இருக்கீங்க. நாளே இல்லையே இன்னும் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணி அதுக்கு மேல ப்ரொமோஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளில வாய்ப்பே இல்ல மாறா ப்ரோ. நீங்க வேற தீபாவளி இல்ல நான் சொல்றேன் தீபாவளி வாய்ப்பு இல்லைன்னா பொங்கல் வந்து சுத்தமா வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்றேன்னா பொங்கல் வந்து எப்படின்னா இவர் ரொம்ப நாளாவே வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிட்டாரு. எப்படின்னா நம்ம தெலுங்கு மார்க்கெட் பயங்கரமா இருக்கு, நம்ம வந்து சங்கராந்தில போயிட்டு 3 படம் 4 படம் கிளாஸ்ல நம்ம உள்ள வரக்கூடாதுன்னு அவர் எப்பயே மைண்ட் செட் ஆனதுனால தான் சங்கராந்தி கிளாஸே வரல. இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய டேட்டா தெரியும். அந்த தெலுங்கு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இவர் தமிழ்நாடையும் விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஈஸியா பொங்கல் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்துடலாம். ஈட்டி படமே சொல்றேன், அது பொங்கல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா போயிருங்க. அதெல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த படம். அதெல்லாம் அந்த கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்து வந்திருக்க மாட்டாங்க. படம் சூப்பரா இருக்கு ஆகான்னு போய் கண்ணாபின்னான்னு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. பொங்கல் லாக்டவுன் போட்டாங்க. எவன் தான் வந்து இந்த சினிமா அட்வைஸ் எல்லாம் அவருக்கு கொடுக்குறானே தெரியல. முன்னாடி எவனாவது இருந்து கொலை எல்லாம் பண்ணிட்டானுங்களான்னு தெரியல. இந்த தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இத்தனைக்கும் 2007 இப்ப சொல்லுவாங்க சில பேர் இந்த விஜய் அஜித் வந்து பீக்ல இல்லாதப்பதான் இவர் வந்து அப்பெல்லாம் கிடையாது.
2007ல பார்த்தோன்னா விஜய் போக்கிரி பண்ணியிருப்பான், அஜித் வந்து பில்லா பண்ணியிருப்பான். அந்த வருஷம் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து வேல் வின் 2011 பார்த்தோன்னா மங்காத்தா படம் வந்திருக்கும் அந்த வருஷம். அப்படி இருந்து நம்ம கிளாஸ் படம் கலெக்ஷனை விட அதிகம் பண்ணியிருப்போம். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் என்ன அருமை என்ன ஒண்ணுமே எப்படிதான் புரியாம போகுதுன்னே தெரியல. இதுலயே இருந்துட்டு அப்படியே இது வரையும் நம்ம நல்லா வந்திருக்கோம். அதுக்கடுத்து ஏன் நம்ம படத்துக்கு நிறைய ஹேட்ரட் வருது. இது இல்லாம இருக்க எல்லா பார்ட்டிஸ் கூடயும் பிரச்சனை வரா மாதிரி நம்ம அத்தனை இது பண்ணி வச்சிருக்கோம். இது எதுக்கு தேவையில்லாம? பொலிட்டிக்கல் இஷ்யூ எல்லாம் ஒரு மேட்டர் இல்லாம வர ப்ரோ. எதை சொல்றேன்னு கரெக்டான நம்மளுக்கு கண்டென்ட் கிளிக்கா நீங்க சொல்ற இல்ல அது அது எப்போன்னு ஃபெஸ்டிவல் தெரியுமா? நீங்க அது எப்போ தெரியுமா? அதை நீங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணீங்கன்னாக்கா அது ஒரு விஷயமே கிடையாது. உண்மையிலே அதான் சொல்றேன். நீங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயம்லாம் ஒரு விஷயமாவே எவனுமே மதிக்க மாட்டான். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்றப்ப தாங்க இவனுங்க எலைட் மைண்ட் செட்லயே பாக்குறாங்க. என்னமோ எல்லாரும் லட்சம் லட்சமா பணத்தை வச்சுட்டு நீ எப்படா படம் விடுவா நாங்க வந்து வந்து பாக்குறோம் அப்படிலாம் இருக்க மாட்டான். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் படத்துக்கு போவானே ஒரு மைண்ட் செட்ல பல பேர் இருக்கானுங்க. பல இந்த ஃபேமிலிஸ் வேலாயுதம் இருக்கு. பல கிளாஸ் பேருன்றத விட ஃபேமிலிஸ். வேலாயுதம் கிளாஸ் வேலாயுதம் படம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஃபெஸ்டிவலுக்கான படமே கிடையாது. ஆனா அந்த கிளாஸ்ல வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம டிக்கெட் கிடைக்காதவங்க தான் அந்த படத்துக்கு போய் பார்த்தாங்க. ஏன்னா ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதே பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கு ஸ்கிரீன்ஸே ரொம்ப கம்மிங்க. அதுக்கு இவனுங்க போடுற கலெக்ஷனும் ரொம்ப தப்பு. சும்மா 50 கோடி பண்ணிச்சு 60 கோடி பண்ணிச்சுலாம் போட்டுட்டு இருப்பானுங்க. வேலாயுதம் படம் 30-40 பண்ணியிருக்காது. அது ரொம்ப பெரிய இது. சும்மா அவனுக்கு விஜய்க்கு அப்ப இருந்த டைம் என்னன்னா காவலன்லாம் வந்து ஒரு 5 ஷோ கூட ஓட்ட விடல. அவ்வளவு பிரச்சனை வந்தது. நீங்க அதனால வேற அதை 6 வச்சுட்டு ஸ்கிரீன் இருக்கு. 6 ஸ்கிரீன்ல 5 ஸ்கிரீன் ஏறாம போட்டாங்க. ஒரு ஸ்கிரீன் தான் வேலாயுதம் கொடுத்தாங்க. அதுக்கே அந்த நிலைமை இருந்துச்சு அந்த டைம்ல. இவனுக்கு ஸ்கிரீன்ஸே அந்த நிலைமை அப்படியே இங்கேயே இருந்துச்சு. ஆல்பர்ட் தியேட்டர்ல எல்லா தியேட்டர்லயும் போட்டாங்க. பேபி ஆல்பர்ட்லயாவது கொடுங்கன்னு போராட்டம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடியை வச்சுட்டு மக்கள் ஏகான்னு சொல்லிட்டு. மாறா ப்ரோ. அப்ப இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப இந்த 2K அனில் குஞ்சிஸ் தான் எதுவுமே தெரியும். ரீசெண்ட் இந்த ஃபேக் பாக்ஸ் பார்த்துட்டு ஆமா இவனுங்க இல்ல 2K குஞ்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிடிக்கவே முடியாது. ஒரு அவனுங்களும் 14 வருஷமா ஆமா சொல்றேன். இந்த நியூ ஃபேன்ஸே கிரியேட்டே ஆயிருக்க மாட்டானுங்க. அஹ் நம்மளோட பழைய படத்தை பார்த்து ஆனவங்க ஒரு 14 வயசுக்கு மேல 15 வயசுக்கு மேல இப்ப அப்ப ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணும்போது எவன் பார்த்தானோ அப்ப எவன் பெருசுன்னு நினைச்சானோ அவன் தான் ஃபேனா இருப்பான். புதுசாலாம் ஃபேண்டம் கிரியேட் ஆயிருக்காது. அது வந்து விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க தான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல வராங்க. அது இல்லாம இந்த கிளாஸ்னு மோதிக்கிட்டே இருக்காங்க. நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள். நீ அந்த போட்டிக்குள்ளேயே வரலன்னா நீ வந்து எப்படி வருவோம்? நீ அடுத்த கட்டமா தான் தெரியுவ. பிசினஸ் என்ன கால்குலேஷன்ல போகுது, எப்படி இது ஒர்க் ஆகுது, எதுவுமே புரியாம என்ன எப்படி இத்தனை ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு தெரியல. எனக்கு அது கூட பரவாயில்லையா. எல்லாம் நீங்க ட்ரீம் வாரியரை திட்டுறீங்களே. அவன் 2 படம் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணிருக்கான். ஒரு தடவை அதுவும் கைதி பிகில் கிளாஷ், ஒரு தடவை வந்து ஜப்பான் அந்த JD2. அவன் ஈஸியா பண்ணிட்டு போறான். அதே மாதிரி கார்த்தியுமே சரி அவர் தெளிவா ஃபெஸ்டிவல் ரிலீஸா பண்ணிடுறான். இப்பயுமே வந்து கைதி இது சர்தார் 2வா இதுவான்னு தெரியல. இந்த தீபாவளிக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க உள்ள புந்து ஆட்டத்தை கலைச்சு விட்டாங்க. இவங்க தீபாவளி இல்ல நீங்க கிளாஸ்ல போகலைன்னா 10ஓட 11 தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஆமா இல்ல கிளாஸ்ல போகலன்னா எப்படின்னா நீங்க ரொம்ப 100க்கு 100 படம் பண்ணி ஆகணும். 85 90 எல்லாம் ஒத்துக்காது. 100க்கு 100 பண்ணணும். கிளாஸோ ஃபெஸ்டிவலோ பார்க்காம போனோம்னாக்கா 40 இருந்தாலும் பாசலான்னு விட்டுருவானுங்க. அதே புரிய மாட்டேங்குது. அவ்வளவு பெரிய இதான் என்ன சொல்ற ரஜினிலாம் ஒரு கட்டத்துல நம்ம படம் வர்ற அன்னைக்குதான் திருவிழா தேருன்னு நினைச்சுக்கிட்டு சிவாஜி எந்திரன் எல்லாமே வந்து நான் ஹாலிடே ரிலீஸ். கபாலி லிங்கா எல்லாம் அப்ப புரியுது அந்த ஆளுக்கு. கபாலிக்கு அப்புறம் காலாவை பார்த்தாக்கா தர்ம அடி விழுது. என்னடா இது இப்படி ஆகுது. அப்ப என்ன பண்றது? பழைய ரூட்டை எடு. பழைய ரூட் நம்ம என்ன பண்ணோம்? தீபாவளி பொங்கலுக்கு வந்தோமா வா சேட்டைய படத்தை எடுத்துட்டு வா பொங்கலுக்கு வா எவன் வந்தா என்ன 10 நாள் லீவு. அது வரையும் ஒன்னா போதும். இத்தனைக்கும் காலா வந்ததுக்கு அப்புறம்லாம் கிட்டத்தட்ட அவர் சரண்டரே ஆயிட்டாரு. அடுத்ததா இப்ப நம்ம ஏறின கொடியெல்லாம் இறங்கித்தான் ஆகணும். நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை விட தாண்டியே சில பேர் வந்துட்டாங்கன்னே சொல்லிட்டாப்ல. அட்மிட் பண்ண என்ன ஈகோ வந்துச்சுன்னு தெரியல. மறுபடியும் பேட்டை அண்ணாத்த தர்பார்னு அந்த ஆளு விட்டுட்டு நான் யாருன்னு காட்டுறேன்னாலும் காட்டிட்டான். திருப்பி இனி ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பேச்சே எடுபடாது. இனிமேலாம் தீபாவளி பொங்கலுக்கு ரஜினி படம் வருதுன்னு சொன்னா ஒரு பையன் கிளாஸுக்கு வரமாட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஆளு யோசிக்கிறாருல இவ்வளவு ஏஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஈஸியா போயிடலாம்ல. எவ்வளவோ ப்ரூவ் பண்ணிட்டாப்ல.
எத்தனை டிக்கெட்டே வந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணணும்? 14 வருஷம் ஒண்ணுமே பண்ணல அப்படிதான் நினைச்சுக்கோம். நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது எங்க வந்தது? ஓடிடில வந்துச்சு. என்ன பண்ணணும்? என்ன திருப்பி என்ன பண்ணணும்? 2 படம் பண்றோம்னு சொன்னா போதுமா? ஏதாச்சும் 2 வருஷத்துக்கு ஒரு படமாச்சும். என்ன தெரியுமா? துணிவு வாரிசு கிளாஸ் வந்துச்சுல, துணிவு வாரிசு கிளாஸ் டேட்லயே சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா படமும் வந்துச்சு. அப்ப பாத்துக்கங்க அந்த கிளாஸ் எவ்வளவு பெரிய கிளாஸ் வந்திருக்குன்னு. இல்ல அவங்க பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி வந்து ஒரு அவங்க அந்த இது செட் பண்ணா, ஆனா அங்க தாங்கும். அங்க 3 படம் வரையும் அழகா தாங்கும். ஆனா பொங்கலை விட தீபாவளி நீங்க நல்லா பாருங்களேன். விஜய் வந்து ஏன் தீபாவளியை சூஸ் பண்ணி வருஷம் வந்தானா, தீபாவளிக்கு வந்து ஆந்திரா வந்து ஓப்பன் கிரவுண்ட் மாதிரி நிறைய பேர்லாம் வர மாட்டாங்க. எவனாச்சும் ஒரு படம் தான் வரும். ஓரளவுக்கு நீ ஓரளவுக்கு பஸ் கிரியேட் பண்ணனா ஒரு உன் நேம் தெரியும் ஈஸியா. தீபாவளிலாம் நமக்கு சூப்பரான டேட்டு. எந்த வருஷம்னாலும் தீபாவளி சொல்றேன். கேரளாவிலும் பெரிய படம் வராது. ஏன்னா அவங்க ஓணமுக்கு வந்துருவாங்க. மற்ற டைமுக்கு பெருசா வர மாட்டாங்க. தீபாவளி அவன் அந்த அளவுக்கு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம், அந்த எல்லாம் இந்த கேரளாவில் விஜய்க்கு மார்க்கெட் அதிகம், அதிக கலெக்ஷன் ஃபேன் பேஸ் பண்ணுவானுங்க. மாற்றான் படம் வந்து நான் ஹாலிடே ரிலீஸ். அதோட ஓப்பனிங்கை விட துப்பாக்கி ஹாலிடே தீபாவளி ரிலீஸ் கம்மி கேரளாவில். நம்ம தான் ஃபர்ஸ்ட் 1 கோடி ஓப்பனிங் டே கேரளாவில் கொடுத்தோம். இவர் வந்து அப்போ 90 லட்சமா என்னதான் கொடுத்துருந்தாப்புல துப்பாக்கி படம். ஆனா அப்படியே அந்த துப்பாக்கி தீபாவளி பொங்கல்னு அதே அந்த ஹாலிடேவே டெம்ப் பண்ணி வந்து இப்ப அந்த ஓப்பனிங் கேரளாவில் இருக்க ஓப்பனிங் நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு வந்து நின்றுச்சு. எதை நோக்கி போறோன்னே ஒரு விஷயமே இல்லாம ஹெல்ப் பண்ணணும், கரெக்டா ஷூட்டிங் போறோம், அதோட முடிஞ்சது. பிசினஸ் என்ன போகுது, எது எங்க போகுது, எதையுமே பாக்குறது இல்ல. ஒண்ணு ஒரு ஒரு வருஷமோ 6 மாசமோ படமே நடிக்காம கூட ஏதாவது இதுக்கு ஒரு டீம் வச்சு யோசிச்சா கூட முடிஞ்சுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 3 படம் தீபாவளி பொங்கலுக்கே தொடர்ந்து வரட்டும், அப்படியாவது ஒண்ணு வரணும். ஏன் அந்த இதுல என்ன நடக்குது அப்படி வரலாம், அப்படி பார்க்கலாம். இல்லையா எவனாச்சும் பெரிய டைரக்டர் எவனாவது பிடிச்சி அவனை வச்சு ஒரு நல்ல படம் பண்ணுவான். ஆனா ஷார்ட் டேஸ் கொஞ்சம் நல்லா முடிக்கணும். இல்ல புதுசா வர டைரக்டர் ஒரு படம் தான் பண்ணிருக்கணும், 2 படம் தான் பண்ணிருக்கணும், டக்கு டக்குன்னு பிடிச்சி போட்டு அவனை வச்சு பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணணும். இந்த ஏகே கிட்ட இருக்காரு, அவரு ஃபேன்ஸே வேணாம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிளப்பையே கலைச்சிட்டாரு. இந்த கதையெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கேன். இல்ல அந்த ஃபேன்ஸை கலைச்சுனா கமல்ஹாசன் கலைச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு, ரஜினி கலைச்சிட்டான்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா அவரு கலைச்சிட்டு போறாரு. அல்ல நான் என்ன சொல்றேன்னா, அவரு கூட வந்து இந்த டேட்ல விட்டாதான் நம்ம ஃபேன்ஸ் இந்த மாதிரி குரூப் வந்து ஒட்டுக்கா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்றாருல்ல. நம்ம ஃபேன்ஸ் வேணுங்கிறது என்ன பண்ணோம்? ஃபேன்ஸ் வேணும். இன்னும் சொல்ல போனா நமக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் அண்ணா படத்தை போய் பாப்பீங்களா? என்னைக்கு ரிலீஸ் பண்ணாலும் நீங்க போய் பாப்பீங்க. 2 தடவை 3 தடவை நம்ம பாத்துருவோம். எதுக்கு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கேட்கணும்? நீ உன் படத்தை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றத நாங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்களா, எல்லாரும் இவர் படத்துக்கு போனாங்களா, அதை பார்த்து என்ஜாய் பண்றத நம்ம வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கேட்கறோம். நம்ம போயிட்டு அன்னைக்கு தான் லீவ் விடுவாங்க, அன்னைக்கு தான் ஆஃபீஸ் இருக்கா, நம்ம படத்தை கேட்கறோம். நம்ம என்னைக்கு வந்தாலும் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணிடுவோம். எல்லாரும் பார்க்கணும், அந்த பழைய அந்த ஹைப்பை பார்க்கணும், பழைய அந்த டிமாண்ட் ப்ரெஷர், டிக்கெட் ப்ரெஷரை பார்க்கணும். அவ்வளவு கூட்டத்துல எப்படி இருக்காங்க, எப்படி என்ஜாய் பண்றாங்க தேட்டர்ல, அதை பார்க்கணும். சும்மா எதுவுமே இல்லாம நாங்க ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கேட்கறோம். படம்னா பொங்கலோ பட்டாசா கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க வந்து பணம் போட்டு பாருங்க. இதெல்லாம் என்ன கதை இது? எல்லா ஆக்டரும் பெரிய ஆக்டர் ஃபேனு, சின்ன ஆக்டர் புதுசா வரவங்க தான் ரிலீஸ் பண்ண. கார்த்தி எத்தனை படம் 4 படம் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. கைதி, என்னது, இப்போ ஒரு படம் வந்து ஜப்பானு, இந்த சர்தாரு, கிளாஸ்லயும் வர்றாப்ல, கிளாஸ் இல்லாமலையும் வர்றாப்ல. அந்த இடத்துல உங்க படம் வர்றதுல என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல மாறா ப்ரோ. அவரு எஸ்ஆர் பிரபு வந்து ஓப்பனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வர வேண்டிய படம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பயங்கரமா ஹைப் ஆகி கம்பல்சரி தீபாவளிக்கு வருதுன்னு பயங்கரமாயிட்டானே. மறுபடியும் உங்க சைலண்ட் வந்து எனக்கு அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவ்வளோ கருப்பு மேல வந்தா வரட்டும் போடாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாராச்சும் வந்து இந்த பொங்கலுக்கு வரும்லாம் சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. தீபாவளிக்கு இல்லைன்னா பொங்கலுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அதை நம்ம முடிவே பண்ணிக்கலாம். புரியுதுல? ஏன்னா ரஜினிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி அவரோட நண்பர் விஜய்க்கு வந்து கடைசி படம் நம்ம அதை மதிச்சுதான் ஆகணும். அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வழி கொடுத்து அவர் நல்லா ஃபேர்வெல் ஃபில்மா அனுப்பிதான் வச்சாகணும். அதனால நீங்களும் போய் படத்தை போய் பாருங்கன்னு கூட அவர் சொல்லுவார். அது ஓகே. அதனால அந்த பொங்கல் ரிலீஸ்லாம் வந்து வாய்ப்பில்லை. அதெல்லாம் நம்பிட்டு ரொம்ப ஏமாந்துடாதீங்க. தீபாவளிக்கு வேணுமா கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்த்தா ஏதாவது வாய்ப்பு இருக்கு. இல்லையா எல்லாம் வணக்கத்தை போட்டுட்டு இந்த February 10 நம்ம கெத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுவும் கூட January 26 அந்த இதுக்கு வந்துடக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப குறியா இருப்பாங்க. அது கூட ஒரு ஹாலிடேவா தெரியும், அதுல நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இல்ல இப்ப நீங்க வந்து இப்போ November 14 இப்ப 4வது 5வது போயிருக்கோம். அடுத்து இன்னைக்கு ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருந்தோம்னா ஒரு 10,000க்கு போயிருவோம். ஆமா, அடுத்துதான் வந்துட்டே இருக்காங்களே. அவ்வளவு பெரிய கமலஹாசனே தூங்காவனம் படம் அது சில வருஷம் தூக்கிட்டு தீபாவளி பொங்கல் வந்திருக்காப்புல இந்த இடைப்பட்ட கொஞ்சம் வருஷத்துல. நம்ம என்னத்த சொல்றது? பரவாயில்ல, அந்த ஆளுக்கு பரவாயில்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய லக்கா வந்து விக்ரம் ஏதோ தப்பிச்சுட்டாப்ல. இல்லைன்னா இந்நேரத்துக்கு எவ்வளவு அடி விழுந்திருக்கும் அவருக்கு, யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா அந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க.
இப்படி அப்படின்னு. நம்மளுக்கும் அந்த மாதிரி நிலைமை கூட வரும் போல இருக்கு. இப்படியே போச்சா அந்த நிலைமையே வரும். ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல சொன்னதே அவங்க தானே, நான் அண்ணா ஃபெஸ்டிவல் தான் வருவேன்னு சொன்னதே அவன் தானே. அண்ணாத்தை படம்லாம் 20 நாளுக்கு முன்னாடி சொல்றாங்க பொங்கல் ரிலீஸ்ன்னு. சரி பொங்கல் தீபாவளி ரிலீஸ், மாநாடு படம் வந்து தள்ளி போகுது. அதனால அந்த அந்த விஷயத்துலதான் ரஜினியை வந்து நல்லா உற்று நோக்கணும். நான் சிம்பிள், நான் ரொம்ப ஹியூமன், நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாத்தையும் சொல்லுவாப்ல. பிசினஸ்னு வந்துட்டாக்கா எவன் என்ன பண்ணா என்ன, எவன் எப்படி நாசமா போனா என்ன, என் படம் ஹிட் ஆகணும், என் படத்தை எல்லாரும் பார்க்கணும், நான் யாரும் ப்ரூவ் பண்ணணும் அப்படி இருக்கா இல்ல. ஏன் உனக்கு அந்த இதுல என்ன, நீ அதுல போயிட்டு நான் இவனை ரெஸ்பெக்ட் பண்றேன் அவனை ரெஸ்பெக்ட் பண்றேன், என்ன அம்மஞ்சலிக்கு போஜனம் இல்ல, தூக்கி போட்டு மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயோ இதோ பண்ணிட்டா இவரு கோச்சு போற, அவர் கோச்சிட்டா என்ன ஆக போகுது. இல்ல மாறா ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஓகேன்னு கொண்டு வரும்போது எனக்கு நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே இது கங்கோ அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இவரு வந்து இந்த மாதிரி சொல்றாரு, எனக்கு ட்ரிகர் ஆச்சு. ஆனா நீங்க சொல்றது யோசிக்கும் போது அப்படிதான் எனக்கே தோணுது. அப்படி யார் எப்படி போனா நம்ம படம் வரணும். எனக்கே அப்படிதான் தெரிஞ்சேன். ஆமா இது ஒரு பிசினஸ், எண்ட் ஆஃப் த டே பிசினஸ், அவ்வளவுதான். நீ முன்னாடியே சொல்லிட்டேன்றத உனக்காக நான் ஒதுங்கி போனா நான் நஷ்டம் தான் படணும். நான் வரேன், நீ ஒதுங்கி போய்க்கோ. இல்ல சின்ன எக்ஸாம்பிள் என்ன, இப்ப சிரஞ்சீவியும் பாலகிருஷ்ணாவும் வந்து வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஆனா அவங்க ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எதிரிதான். கிளாஸ்ன்னு வந்துட்டு விட்டுருவாங்க, வந்து யோசிக்க மாட்டாங்க. அவங்க பிசினஸ் தானே பாக்குறாங்க. அதை அவங்க பிசினஸ் தான் வச்சுக்கோங்க. சிரஞ்சீவி இருக்காருல்ல, ரஜினியே சிரஞ்சீவிக்கு பிடிக்கும், சிரஞ்சீவியே ரஜினிக்கு பிடிக்கும். நிறைய கெஸ்ட் ரோல் வந்திருக்காரு. சிரஞ்சீவி வந்து ரஜினி படத்துக்கு தான் வந்திருக்காரு. ஒரே படம் இந்த ஜெயிலர் வந்து சிரஞ்சீவி படம் கூட வந்துச்சு. ஜெயிலர் வந்து ஆந்திராவிலேயே வந்து சிரஞ்சீவி படத்தை விட நல்லா போயிடுச்சு. மனுஷன் வாங்கிட்டான், நேரடியா சொல்றானே ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி, நான் வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வர மாட்டேன், நான் டான்ஸ் ஆடுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். இந்த ராம்கோபால் வருமாலாம் வந்து அவனோட சிரஞ்சீவியோட குரூப் தான் அவன். அதனாலதான் அவன் வந்து ரஜினி அவனும் டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பான். அது சொல்லி என்ன பிரச்சனை, மறுபடியும் இப்ப ரஜினி அவன் வேலையை அவன் வேலையை பார்த்துட்டே இருக்கான். அப்ப சிரஞ்சீவி தானே டம்மி ஆயிட்டான். யாருக்கு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், நீ நல்லவனாது. அதே இது ஒரு டைம் நம்ம படம் சிங்கம் 3 இந்த பொங்கலுக்கு வரதா இருந்ததுல, அது எதுக்கு தள்ளி போச்சு தெரியுமா? எல்லாரும் வந்து இந்த விஜய் படம் நினைச்சிருப்பேன், அப்படி கிடையாது. சிரஞ்சீவியே கூப்பிட்டு ராம் சரண் வந்து தொடர்ந்து வெறும் ஃபெயிலியரா கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த ஜெயம் ரவி படத்தை வந்து நாங்க ரீமேக் பண்ணி வச்சுட்டோம், இந்த படத்துக்கு வந்து நாங்க சங்கராந்தி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், நீங்க அந்த டேட்ல வந்து சிங்கம் சீரிஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் மறுபடியும் தோல்வியா இருந்திருக்கும், எங்களுக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு கேட்டனால நமக்கு பிப்ரவரி 9 6 ஏதோ ஒரு மானங்கெட்ட டேட்ல வந்து சிங்கம் 3 எடுத்துட்டு அது 3 தடவையோ 30 தடவையோ போஸ்ட்போன் பண்ணிட்டு சங்கராந்தி அது தெரியல என்ன. இப்ப அவன் வந்து அந்த சங்கராந்திக்கு விட்டு அவனோட கம்பேக்கை கொடுத்து இப்ப அவன் அங்க ராம் சரண் வந்து டயர் 1 ஸ்டார் ஆயிட்டாப்ல. இப்ப அவன் வந்து ஈஸியா 100 கோடி ஓப்பனிங்கே கொடுக்குறாப்ல. அந்த ஓப்பனிங் வரணும், இந்த இது வரணும் அப்படின்னா தீபாவளியோ பொங்கலோ ஏதாவது. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுல இருந்தே வந்து தீபாவளியை பிளான் பண்ணி பொங்கலை பிளான் பண்ணி வந்துட்டு போவானுங்கயா ஃபேமிலியா. வெளிநாட்டுல ஒர்க் பண்றவனே அப்படி வருவான். விவேகலாம் கூட அந்த மாதிரி வருவான், சொல்ல மாட்டான். என்ன என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியுது இல்ல. ராம்சரண் எனக்கு ஞாபகம் வருது. ராம்சரண் சொல்லியிருப்பாரு, என் காலத்துல கமலஹாசன் சூர்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா சொன்ன அவரு எங்கேயோ போயிட்டாரு, நம்ம இன்னும் இங்கேயே தான் இருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன, அவர் நம்மளே பிடிச்சி கெஞ்சிருக்காரு, நம்மளும் அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வரோம். இதே ரஜினியை கெஞ்சினாக்கா அவர் சும்மா இருப்பாரா? இல்லங்க நாங்க முடிவு பண்ணிட்டோம், ப்ரொடியூசர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருல ரஜினியும். முடிவு பண்ணது அவர்தான், ஆனா வந்து இப்ப கேட்டா வந்து ப்ரொடியூசர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஆமா இவர் என்னன்னா மாத்தி முடிவு கொடுத்துட்டு போயிடுறாரு, ப்ரொடியூசர் கையில போனா நாங்க நிறைய போட்டோம் அப்படி. ஆக்சுவலா இதுவும் இப்பயுமே திரும்பி அதே தான் சொல்றேன். தீபாவளி பொங்கலுக்குன்னு நீ எந்த டேட்ல வந்தாலும் எங்களுக்கு அது கஷ்டம் ஒன்றும் பெருசா எங்களுக்கு வந்து நஷ்டம் இல்லை. எப்போதும் போல படத்துக்கு போவோம், போய் செலிப்ரேட் பண்ணுவோம், அதை பார்த்துட்டு வருவோம், என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளவுதான். தீபாவளி பொங்கலுக்கு வந்தா நீ பெரியசாக உன் ஃபேண்டம் பெருசாகும், உனக்கு ஹைப் அதிகமாகும், டிக்கெட் ப்ரெஷர் எகிரும், அடுத்தடுத்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கலாம். அதுக்கு தானே கேட்குறோம், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்றது தானே கேட்குறோம், அந்த அந்த வைப்பை ஃபீல் பண்றது தானே கேட்குறோம். நீ தீபாவளிக்கு வந்தாதான் பொங்கலுக்கு வந்தாதான் உன் படத்தை பார்ப்போம் அப்படின்னா இருக்கு. அதே புரியாம வந்து நிறைய ரூசுத்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க இது மாதிரி. ஏன்னா நீனா பணம் போடுற, நாங்க வந்து ஃபெஸ்டிவலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பெரிய பிசினஸ் தெரியுமா, காம்ப்ளெக்சிட்டி தெரியுமா, என்னடா காம்ப்ளெக்சிட்டி. 14 வருஷம் வந்து ஒரு நல்ல ஒரு தீபாவளிக்கு வர முடியாத காம்ப்ளெக்சிட்டி என்ன? இல்ல அதே படத்தை மத்தவங்க எடுக்கிறான், மத்த ப்ரொடியூசர் அதான் பண்றான், அவனுக்கு மட்டும் காம்ப்ளெக்சிட்டி இல்லையா? மத்த இதை எடுக்கலாம். ஒருத்தவனால எப்படியா 2 படத்துக்கு வந்து தீபாவளிக்கு டேட் போட முடியுது? அப்ப அவன் என்ன முடிவு பண்ணிருக்கான், ரெண்டுல எதுவாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் ஒண்ணு வந்துரும். அந்த துணிவு வாரிசு டயத்துல ஒரே ப்ரொடியூசர் தான் 2 படத்தை எடுத்தான், அந்த தெலுங்கு படம் 2 படத்தையும், சிரஞ்சீவி படத்தையும். அப்ப அவன் யோசிக்கலையா? ஆமா மொத்தமா அள்ளிடணும், நம்மளே அள்ளிடணும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பிசினஸ் தானே மொத்தமா. அவன் கால்குலேட்டிவ் பிசினஸ்னே சொல்லலாம். மொத்தமா வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நான் ஒரு 200 கோடி செலவு பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு 300 கோடி வந்தா போதும், 2 மருந்தும் சேர்த்து. இல்ல நான் ஒரு 200 கோடி போட்டிருக்கேன், எனக்கு 400 கோடியா வந்தா ஓகே, முடிஞ்சது. ஆனா இதான் கடைசி படமா, ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாதுல்ல.
அதெல்லாம் சும்மா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்களாம் வேற ஓன் ப்ரொடக்ஷன் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க. பிரச்சனையே நம்ம அண்ணன் தான். ஒருத்தவரால சன்னு லைக்கா கூடயும் பண்ணி நான் ஹாலிடே நார்மல் டேல தான் வர முடியும்னா என்ன இதுல எங்க ஹோம் ப்ரொடக்ஷன் வருது? அதே ஹோம் ப்ரொடக்ஷன்ல தானே கார்த்தி 2 படத்தை பண்ணி ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ல வராப்ல. முன்னாடியும் ஹோம் ப்ரொடக்ஷன்ல பண்ண இந்த ஸ்டூடியோ கிரீன்லாம் பண்ணானே, சிறுத்தை படத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தானே வந்தோம். டிஎஸ்கே ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் வந்துச்சு. இதுக்கு மேல என்ன சொல்றது? ஹோம் ப்ரொடக்ஷன்லாம் பிரச்சனை இல்லை, ஹீரோ வந்து சொல்லணும் இதுதான் இப்படிதான். ஹீரோக்கு அவன் தான் அட்வைஸ் கொடுக்காங்க. இவனுங்க வேற இந்த இந்த அகரம் ஃபங்க்ஷன்ல வேற லூசு மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க. என்னமோ நீட்னால வந்து டாக்டரே யாரும் படிக்க முடியாம போயிடுச்சு ஏழைங்க அப்படி இப்படின்னு வளர்றானுங்க. இதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. அவரே ஏமாத்துறானுங்க போல இருக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அவனுங்க இப்ப 7.5% வருஷத்துக்கு 450 பேர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவனுங்க 6ஆவதுல இருந்து 12வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவனா இருக்கவன் தான் அந்த 450 பேர். அந்த 450 பேருக்கும் பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சாலும் ஃபீஸை வந்து கவர்மெண்ட் தான் கட்டுது. இப்ப வேற அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவனுக்கு 40 லட்சம் ஆகுதுன்னா அந்த 40 லட்சத்தை கவர்மெண்ட் கட்டுது அந்த பசங்களுக்கு. அந்த 450 பேர் நடக்குது. அதை கூட அவனும் விடாம அதையே அவர்கிட்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கானு. அதையும் கேட்டுட்டு அந்த ஆளு வேற பேசிட்டு இருக்காப்ல. கமல் வேற ஒருத்தர் வந்து குழப்பி விட்டு போறாரு. இப்ப நீங்க பாத்தீங்களா இதெல்லாம் நடக்காம போயிடுச்சு. என்னத்த சொல்றது? இதையும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு எப்படியாவது கன்வே பண்ணிடலாம், ஒரு டைமாவது கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு. அந்த 7.5% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது. அது எதனால வந்துச்சுன்னா போராட்டம், எல்லாரும் போராட்டம் பண்ணனால தான் வந்துச்சு. அது வேற விஷயம். நீட் வந்து எல்லாத்தையும் கெடுக்குதுன்னு சொன்னனாலதான் அந்த 7% ரிசர்வேஷத்தை கவர்னரே ஒத்துக்கல. இவங்க கோர்ட்ல போய் வாங்கி கேஸ் போட்டு அந்த இதை வாங்கி கொடுத்தாங்க. இவனுக்கு அதையும் குழப்பி விட்டு தேவையில்லாம வம்புழுத்து எத்தனை பேர்ட்ட வம்புழுத்து அடி வாங்குறது. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லுவானுங்க போல இருக்கு. ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணாதீங்க.